குடும்பத்துல 1000 பேர் எங்க வீட்டுல 1000 ஓட்டு இருக்கு. ஆனா இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நிலைச்சிருக்கணும். நம்ம நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, நாட்டை ஏமாற்றக்கூடாது, மனசரை ஏமாற்றக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் இப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க. அவன் நல்லா சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம்னு சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல, அத்தனை கொட்டு மேலே வச்சுக்கல. கொட்டு மேலே வைக்கக்கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாக அவரை குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கல. என்ன பாவம்? என்ன நீங்கள் ஆட்சி ஆளணும்? நீங்கள் என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க? என் பிள்ளை என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்கள்? இப்போ விஜய் கெட்ட பேர் வாங்கணும், நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? சொல்லுங்க. കോടിക്കണക്കാണ് മടക്കിട്ടോ. ആളുകളുടെ വൈകാരികമായിട്ടുള്ള പ്രതികരണമൊക്കെയാണ് നമ്മൾ കാണുന്നത്. ആരൊക്കെയാണ് മരിച്ചതെന്ന് പോലും അറിയാത്ത അവസ്ഥയിലൂടെയൊക്കെയാണ് ഇപ്പോൾ കടന്നു പോകുന്നത്. കുഞ്ഞുങ്ങളൊക്കെ ഉണ്ട്, അവരുടെ മാതാപിതാക്കൾ കരയും നമ്മൾ കാണുന്നു. ചില കുട്ടികളെ കാണാതായിട്ടുണ്ട്. ആശുപത്രിയിൽ കിടക്കുന്നൊക്കെ കുട്ടികളാണ്, ചെറിയ പ്രായമുള്ള ആളുകളാണ്. നമുക്ക് കണ്ടാൽ തന്നെ മനസ്സിലാവുകയും ചെയ്യുന്നു. അങ്ങനെ വേദനിപ്പിക്കുന്ന ഒരു അപകടം, ദുരന്തമാണിപ്പോൾ കരൂരിൽ സംഭവിച്ചിരിക്കുന്നത്.